கஜானனம் பூதகணாதிசேவிதம் கவித்தஜம்பூதபரக்ராரபக்ஷிதம் உமாசுதம் சோகவிநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வரபாதபங்கஜம். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. புதிய நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷ். தினம் தினம் நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு மனிதர் வாழ்க்கையிலையும் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கை நல்லபடியான ஒரு மாற்றங்கள் இருக்கும். இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எப்பவும் இருக்கக்கூடாது, எனக்கு இருக்கிற பிரச்சனை என் குழந்தைகளுக்கு இருக்கக்கூடாதுன்னு நம்ம எதிர்பார்ப்போம். இந்த பாவம் 5ஆம் இடம்னு சொல்லுவாங்க ஜோதிட சாஸ்திரத்தில். 5th பிளேஸ். அந்த 5th பிளேஸுங்கிறது நாம், நம்மளுடைய குழந்தைகள். அதே மாதிரி 9ஆம் இடம்ங்கிறது பாக்கியஸ்தானம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பாவங்கள் நல்லா இருந்தாலே லைஃப்பில் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கோச்சார பிரகாரம் சரி, ஜாதக கட்டத்தில் சரி. இது ஒரு பக்கம் இருக்க, ஜாதக கட்டத்தில் தோஷம் இருக்குது. அப்போது இதை எப்படி சமாளிக்கிறது? தினம் தினம் இந்த தின பலன்களில் கிரகங்கள் நல்லா இருந்ததுன்னா அந்த பெரிய தாக்கங்கள் நமக்கு தெரியாது. அதனால தான் இந்த தின பலன்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். சரி, இன்றைய நாள் நட்சத்திரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் விரதம் இருக்கக்கூடிய இந்த கந்த சஷ்டி, எப்போவுமே கந்த சஷ்டி கவசம்னு சொல்லுவாங்களே, நம்மளை கவசமாக இருந்து காப்பாற்றக்கூடிய அற்புதமான சக்தி முருகப்பெருமான்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு இந்த வழிபாட்டு முறைகள் திருச்செந்தூரை நோக்கி நிறைய பேர் இந்த 6 நாட்கள் விரதம், திருப்பரங்குன்றம், வீட்டு பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயில், அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டிலேயே இருக்கக்கூடிய சுவாமி படத்தில் இருக்கக்கூடிய முருகரை பிரார்த்தனை பண்ணி மாலையிட்டு நிறையா பேர் வேண்டுதல் பண்ணி விரதம் இருந்து வழிபாடு பண்ணுறாங்க. அத்தனை பேருக்கும் அற்புதமான பலன்கள் சேரணும் எம்பெருமானுடைய அனுகிரகத்தில்னு சொல்லி இன்றைய தினத்தில் 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலன்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பஞ்சாங்க குறிப்புகள் இதோ. 26/10/2025 விஸ்வாவசு வருட ஐப்பசி மாதம் 9ஆம் தினம் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் காலை 9:28 வரை கேட்டை, பின்பு மூலம். இன்றைய திதி சதுர்த்தி அதிகாலை 1:43 வரை. சந்திராஷ்டம நட்சத்திரம் காலை 9:28 வரை பரணி, பின்பு கிருத்திகை. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. இன்றைக்கி பஞ்சமி திதி. அதே மாதிரி மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஆஞ்சநேயருக்கு ஒரு உகந்த அற்புதமான ஒரு நட்சத்திரம். இந்த மூல நட்சத்திரத்தன்னைக்கு ஆஞ்சநேயரை பிரார்த்தனை பண்ணுறது ரொம்பவுமே விசேஷம். நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டேன்னா சில காரியங்கள்லாம் ஜெயிக்கணும் அப்படின்னா ஆஞ்சநேயர் வேண்டினா போதும், அந்த காரியம் ஜெயிச்சிடும். ஜெய் ஹனுமான், ஜெய் ஹனுமான், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம்னு பிரார்த்தனை பண்ணும்போது நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் ஜெயிச்சிருக்கு. ஆமாம் சார், கல்யாணத்துக்கு முன்னாடி நான் ஆஞ்சநேயரே வேண்டிட்டு இருந்தேன். என் லைஃப்பில் நான் நிறைய அனுபவங்களில் வெற்றி பெற்றிருக்கேன்னு சொல்கிறவங்க ஏராளமான பேர் இருப்பாங்க. ஆஞ்சநேயர் உபாசகராக இருப்பாங்க. ஆஞ்சநேயரை போய் வியாழக்கிழமை பார்க்காதவங்க இருக்கவே மாட்டாங்க. ஆஞ்சநேயர் போய் வழிபடுறவங்க அவங்களுக்கு லைஃப்பில் பெரிய மாற்றங்கள், நிறைய விஷயங்கள் நிமித்தமாக அவங்களுக்கு தெரியும். அதுதான் ஆஞ்சநேயரை வழிபடுறவாளுக்கு இருக்கக்கூடிய மிகுந்த ஒரு பக்திக்குண்டான பலன்கள் கூட. இன்றைய நட்சத்திரம் பார்த்துட்டுனா மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயருக்கு உகந்தது. பஞ்சமி திதி. பஞ்சமி யாருக்கு ரொம்ப விசேஷம் சொல்லுங்க பார்க்கலாம். பஞ்சமி வாராகி அம்பாளுக்கு ரொம்ப விசேஷம். வாராகி வழிபாடுவோருக்கு இந்த பஞ்சமி ரொம்ப சிறப்பான ஒரு நாளாக இருக்கும். நானே நிறைய ஆன்மீக தகவலில் சொல்லியிருக்கேன். இந்த பஞ்சமி அன்னைக்கு வாராகி வழிபட்டது ரொம்ப சிறப்பு. இன்றைய தினத்தில் வாராகி அம்பாள் வழிபாடு பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும். அவங்களுக்கு பிரத்யக்ஷமாக தோன்றி அனுகிரகம் பண்ணக்கூடிய அற்புதமான தேவி வாராகி. வாராகி வழிபாட்டுக்கு ரொம்ப மகத்துவம், ரொம்ப பலன்கள், ரொம்ப முன்னேற்றம், நிறைய ஒரு சக்தி இருக்குங்கிறதுல சந்தேகம் கிடையாது. இன்றைக்கு உண்டான 4 நட்சத்திரம் பார்த்துட்டோம். 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலன். அதற்கு முன்னாடி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலன்களை இதோ நாம் பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களுக்கு நிறைய விஷயங்கள் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் இந்த காரியம் நடக்கவே மாட்டேங்குது சார், நானும் பார்த்துட்டே இருக்கேன், அலையல்சல் தான் என்னை விடுது, சின்ன சின்ன விஷயங்களில் என் மன ரீதியான குழப்பங்கள் நிறையா இருக்கேன்னு வருத்தப்பட்டவங்க அந்த குழப்பங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும், கவலைப்பட வேண்டிய அவசியம் இருந்தாலும் இந்த பிரயாணங்களில் யோசித்து பிரயாணம் பண்ணணும். சில விஷயங்கள் நம்ம டக்குன்னு பேசுகிறோம், அப்படி பேசக்கூடாது. இவா என்ன நினைக்கிறா, அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த மாதிரி எல்லோரும் என்ன நினைக்கிறான்னு நீங்கள் முடிவு எடுத்துட்டேன்னா அப்போ அவன் நினைக்கிறதுக்கு அர்த்தமே கிடையாது. அவங்க நினைக்கிறது நினச்சிட்டு போட்டோம். நாம் நம்மளுடைய வேலைகளில், நம்மளுடைய கடமைகளில் சரியாக இருக்கணும்னு முயற்சி பண்ணிங்கன்னா அற்புதமான பலன்கள் கூடி வரும். அதே சமயத்தில் சில பேர் ரொம்ப அந்த டயத்தை போக்கி சாப்பிடுவாங்க, பட்னியாக இருப்பாங்க. சில நேரம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் சரியான எக்ஸசைஸ் இருக்காது, சரியான தூக்கம் இருக்காது, ரொம்ப நேரம் ஃபோன்லேயே இருப்பாங்க, ரொம்ப நேரம் வேலையிலே இருப்பாங்க, நைட் டியூட்டி பார்ப்பாங்க.
இந்த மாதிரி தன்னுடைய உடம்பை கெடுத்தக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலையும் நாம் இருக்கப்படாது. உடம்பை ஆரோக்கியமாக பார்த்துக்கிறது தான் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஹெல்த் இஸ் வெல்த்துன்னு சொல்லுவாங்க. இந்த ஹெல்த் தான் ரொம்ப முக்கியமானது. உங்களுடைய ஹெல்த்தை நீங்கள் கவனிச்சுக்க வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. ரிஷபராசி நண்பர்களுக்கு நிறைய விஷயங்களில் அனுகூல்யம் இருக்கும். ஆஃபீஸில் இருக்கிற பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு அவசியங்கள் இருக்க தான் செய்யும். ஆனால் அது பிரச்சனை வந்து அதுக்கப்புறம் நாரத கழக நன்மைக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ப்ராப்ளம் வந்து அது சரியாகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இவங்க என்ன புரிஞ்சுக்கலாம், அவங்க என்ன புரிஞ்சுக்கல, இவங்க என்ன புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சில வருத்தங்கள் அப்படின்னு இருக்கும். பாருங்கள், நமக்கு நல்ல முன்னேற்றம் இருந்து நல்ல நிலைக்கு இருந்தோம்னா எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க. நம்ம போராடக்கூடிய நிலையில் இருந்தோம்னா யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. சில பேர் புரிஞ்சுப்பாங்க, சில பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஸோ ஜெயிச்சு காமிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க. இதுதான் அதோடைய தீம். ஸோ இதை மனசில் வச்சுன்னு முயற்சி எடுத்து நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். மற்றவங்களை குறை சொல்லியும் தப்பு கிடையாது. ரிஷபராசி அன்பர்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் உண்டு. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு. மிதுன ராசி நண்பர்களுக்கு, மிதுனத்துக்கு இன்றைக்கி ரொம்ப பிரமாதமாக இருந்துட்டுருக்கு. திருமண காரியம் கைகூடி வரும், பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும். சகோதர சகோதரிகள் அவ்வளோ சிறப்பாக இல்லை. அதே சமயத்தில் ஏதேனும் தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், வெளியூர் பிரயாணம், டிக்கெட் புக்கிங் இது போன்ற காரியங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸாக முடியறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. சில பேர் வரேன்ட்டு வராமல் இருப்பாங்க. சில பேர் சொல்லி அந்த காரியத்தை பண்ணாமல் இருந்தால் கோபம் வந்துடும். ஏன்னா இது முதலே சொல்லியிருக்க வேண்டியதானே, இதனை இப்போ லேட்டாக சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு சில வருத்தங்கள் அப்பப்போ இருந்துட்டுருக்கும். ரொம்ப பிடித்தமானவா, என்னோடய சகோதரர் போல் எனக்கு ரொம்ப வேண்டியவங்க, அவங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மன வருத்தங்கள் இருக்கும். மறதி இன்றைய தினத்தில் இருந்துருக்கும். சில பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமானவர்களை சந்தித்து அவர்கிட்ட பேசும்போது ஒரு மன திருப்தி ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. கடகராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். வேலைவாய்ப்பு வெற்றிகரமாக இருந்துகிட்ருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் வந்து இருந்துகிட்ருக்கு. சின்ன சின்ன பிரச்சனைகளில் பார்த்து சால்வ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து இறைவன் நமக்கு கொடுத்துருப்பார். அதே மாதிரி ஃபேமிலி விஷயங்களில் மற்றவாளை தலையிடுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. சில நேரம் பண தேவை இருந்தால் அந்த பண தேவைகள் அதுக்குண்டான ஓட்டங்கள் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியாது. கடகராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா கிரகநிலை சாதகமாக இருக்குது. அதே சமயத்தில் கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. நான் ஃபேமிலியில் வந்து இது பண்ணியாகணும், வேறு வழி இல்லை, இதுக்காக நான் வந்து இவங்ககிட்ட கடன் வாங்கினா ஆனால் குடும்பத்துக்கு தெரியாது, என் மனைவிக்கு தெரியாது, என் கணவருக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு தெரியாத கடன்களை வாங்கிறத தவிர்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. கடகராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சமயபுர மாரியம்மன் வழிபாடு வெற்றி வழிபாடு. சிம்மராசி நண்பர்களுக்கு இடம் விட்டு இடம் மாற்றங்களுக்கு உண்டான அற்புதமான நாள். வீடு வாடகைக்கு வரல, அதே மாதிரி இடம் வந்து எனக்கு கிடைக்கல, இந்த மாதிரி இட சம்மந்தமாக மாற்றம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் சக்ஸஸ் ஆகும். பிடித்தமானவளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சொந்த பந்தங்களுக்கு கல்யாணம், நிச்சயம், சீமந்தம், மொட்டை அடிக்க, காது குத்துறது, பூணல் போடுறது, இது போன்ற பண்டிகைக்கு உண்டான நாள் குறிக்கிறது, அதுக்குண்டான பர்ச்சேஸ் பண்ணுறது, இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான காலமாக இந்த காலங்கள் உண்டு. பிரச்சனைகளை பேசி தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள், ரொம்ப விருப்பமானவாளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் கிடைக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்து கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நிறைய நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி எனக்கு வந்து இதில் கமிஷன் பேஸ்ட் பிஸ்னஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்ருக்கவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூல்யத்தை தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்குது. வெளிநாட்டில் இருக்கிறவங்க ஊர் திரும்புறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். யாரேனும் சொந்த பந்தங்கள் உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டோம்னா காளி வழிபாடு வெற்றி வழிபாடு. கன்னிராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் வந்து இருந்துருக்கு. இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. மாமியார், அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா சம்மந்தி, இது போன்ற நபர்கள் இன்றைக்கி வீட்டுக்கு வரத்துக்குண்டான நாளாக இருக்கும். அவங்களுக்கு எதுவும் ஒரு தேவைகள் அப்படின்னா நீங்கள் போய் நிற்கிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழிலுக்குண்டான முதலீடு சேர்க்கிறதுக்கு இன்றைக்கி ரொம்பவுமே சிறப்பாக இருந்துட்டுருக்கு. ரொம்ப வயசானவங்களை கவனமாக பார்த்துக்கணும். தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். சொத்து, இடம் இதெல்லாம் வாங்குறது லீகலாக செக் பண்ணி வாங்கணும். அதே மாதிரி அட்வான்ஸ் கொடுக்குறது, இது போன்ற விஷயத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஏமாறவும் கூடாது.
1க்கு 100 முறை அவங்களுடைய மன ரீதியாக நமக்கு செட் ஆகுதான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். இட ரீதியாக செட் ஆகுறாங்க, மன ரீதியாக செட் ஆகுதா, இவங்க நல்லவங்களா, இவங்க நேர்மையானவங்களா, இன்றைக்கி இப்படி பேசுகிறாங்க நாளைக்கு எப்படி பேசுவாங்க அப்படிங்கிறதுல எப்போவுமே அந்த ஒரு டைம் எடுத்துன்னு தான் எல்லா காரியத்தை பண்ணணும். அவசரப்பட்டு எந்த காரியத்தையும் பண்ணக்கூடாது. பதற நேரத்தில் நம்ம எந்த காரியத்தையும் கூட அன்றைக்கி சொல்லுவாங்க, பதறாத காரியம் சிதறாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒரு விஷயத்தை டீல் பண்ணிங்கன்னா நல்ல பலன்கள் இருக்குது. கன்னிராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் வேல் வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி நண்பர்களுக்கு சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் மிகப்பெரிய லாப பிரயாணமாக மாறும். சகோதர சகோதரிக்கு ரொம்ப பிரமாதமாக இருந்துட்டுருக்கு. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் எனக்கு தோன்றுறது. இன்றைக்கி கிரகணில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்குது. மூத்த சகோதர சகோதரி உதவி செய்வாங்க, நினச்சவங்க கண்ணு முன்னாடி நிற்பாங்க, இன்ட்யூஷன் வேலை செய்யும், கனவுகள் பலிதமாகும். இது எனக்கு என்னமோ மனசில் தோன்றதுன்ற விஷயம் மற்றவங்க ஒத்துக்கலைனாலும் பின்னாடி நீங்கள் சொன்னது தான் கரெக்டு, ஆமாம் அவங்க அன்றைக்கே சொன்னாங்களே இன்றைக்கே சொன்னாங்களேங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு ஒத்துக்கொள்வாங்க. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா லாஜிஸ்டிக் சம்மந்தமான ஒர்க் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, ஹோம் ப்ராடக்ட்ஸ் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, டியூஷன் சென்டர் நடத்திட்டு இருக்கிறவங்க, குருமார்களாக இருக்காங்க, யோகா ஆசிரியராக இருக்காங்க, கோயில் அர்ச்சகராக இருக்காங்க, மலைக்கோயிலில் வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க, கோயில் ட்ரஸ்டியாக இருந்துட்டுருக்காங்க, கோயில் கட்டுமான பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதேமாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, டெய்லரிங் சம்மந்தமாக கார்மெண்ட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இன்றைய தினத்தில் சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்து கொள்வதை தவிர்த்துக்க நல்லது. குறிப்பாக பார்த்திங்கன்னா குழந்தை முன்னாடி சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு பேரண்டிங்லேயே இருந்துகிட்டு இருக்கிறது. குழந்தைகள் முன்னாடி கோவிச்சுக்கிறது, சண்டை போடுறது, அதே மாதிரி சத்தம் போட்டு பேசுகிறது, நம்ம என்ன பண்ணுறோமோ அது அப்படியே அவங்க பின்னாடி லைஃப்பில் பண்ணுவாங்க. அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லக்கூடிய விஷயம் அம்மா அப்பாவை பற்றி பெருமையும் அம்மா அப்பா பற்றி அப்பா பெருமையும் பேசிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். துளாராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் காளி வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பண வரவுகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். சில விஷயங்களை நீங்கள் நினச்சது அப்படியே நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். தொழில் சம்மந்தமாக நான் ஒரு புது ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பண்ண போகிறேன், குரூப் ஆஃப் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், நான் இதையும் பண்ண போகிறேன், இத்தனை நாள் நான் ஹோட்டல் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ ஒரு செல்ஃபோன் சம்மந்தமாக பண்ண போகிறேன், அந்த மாதிரி புது தொழில் எடுத்து பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, அதே சமயத்தில் புதுசாக எதனா கற்றுக்கிறது, இது லாங்குவேஜ் ஸ்கில்லை கற்றுக்கிறது, புதுசாக இந்த தொழில் பண்ணலான்ட்டு இருக்கேன், புதுசாக ஸ்கூல் எடுக்கலான்ட்டு இருக்கேன், ஒரு காலேஜ் எடுக்கலான்ட்டு இருக்கேன், இது போன்ற ஒரு பெரிய விஷயமாக எடுத்து செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குரு உங்களுக்கு நன்னா இருக்கங்காட்டி இந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதே மாதிரி செவ்வாய் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, அது உங்களுக்கு வாய்ப்புகள். சுக்கிரன் சாதகமாக இருக்குது. இதெல்லாம் கிரகநிலைகள் பார்த்தோம்னா பிரமாதமாக இருக்குது. இப்போவும் குறை சொல்லிட்டு இருந்ததுன்னா, இப்போது இது நடக்கலை அது நடக்கலைன்ட்டு இருந்தேன்னா ப்ராப்ளம் பிளானட்ரி பொசிஷனில் இல்லை, உங்களுடைய முயற்சியில் தான் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆக இன்றைய தினத்தில் உங்களுக்கு ஒரு சாதகமான பலன்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். தொழில் ரீதியாக புது நபர்களை சந்திக்கும் பொழுது அவங்க கூட கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த தொழிலை பற்றி முழுசாக தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் செயல்படுத்தணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் நேற்று ஜாதகம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக சொன்னார். சார், நான் ஃபஸ்ட்டு இந்த தொழிலை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டேன், ஒரு இடத்துல போய் வேலை செஞ்சேன், பட் எனக்கு வசதி வாய்ப்புகள்லாம் பிரமாதமாக இருந்துட்டுருக்கு, இந்த சம்பளத்துக்கு நான் போகணுன்னு அவசியம் கிடையாது, பட் ஐ வாண்ட் டு லேர்ன் இட். ஒன்ஸ் ஐ லேர்ன்ட் தென் ஐ ஏர்ன்டு. அதாவது நான் அதை பற்றி நான் லேர்ன் பண்ணேன், அதுக்கப்புறம் இதை ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த ஒரு தொழில் இப்படி. அதுக்கப்புறம் ஹோட்டல்லையும் நான் போய் இந்த இடத்துல போய் இருந்து அதை கற்றுண்டு இப்போ ஒரு லாட்ஜ் மாதிரி உருவாக்கி ரொம்ப அழகாக நான் பண்ணிட்டுருக்கேன் சார். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அதை பற்றி தெரிந்து கொள்ளாமல் எந்த ஒரு தொழிலும் பண்ணாதீங்க. தெரிந்துட்டு அதை பண்ணிட்டேன்னா உங்கள் கிரகநிலைகள் இப்போ நன்னா இருக்குது, அது உங்களுக்கு சூப்பராக வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆர்மி, நேவி, ஐஏஎஸ், ஐபிஎஸ்லாம் படிச்சுட்டு இருக்கிறவளுக்கு பிரமாதமாக இருக்குது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களுக்கு தனுசு ராசிக்கு இன்றைய தினம் சாதகமாக இருந்துட்டுருக்கு. சில பேர் ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமாதமான டைமாக இருக்கும், அப்போ இன்றைக்கி அவங்களுக்கு சூப்பராக இருக்கும். சில பேர்த்தோட ஜாதகத்தில் சரியில்லாமல் இருக்கும், அப்போ இன்றைக்கி தனுசு ராசிக்காரங்களுக்கு சில நேரங்களில் சரியில்லாமல் அப்படியே ரொம்ப டல்லாக இருப்பாங்க. காலையில் எப்படி இருக்கோ அதுதான் இந்த டே ஃபுல்லாக போகிறது. காலையில் நீங்கள் ரொம்ப ஸ்போர்ட்டிவாக இருந்துட்டிங்கன்னா டே உங்களுக்கு சூப்பர், காலையில் ரொம்ப டல்லாக இருந்தீங்கன்னா டே டல். டிபெண்ட்ஸ் யுவர் ஹாரோஸ்கோப். இன்றைக்கு உங்களுக்கு அது தகுந்த மாதிரி மாறும். சில பேர் ரொம்ப சோகமாக இருந்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்ட் எடுத்துக்கிறது நல்லது. ரொம்ப ஸ்பீடாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் புது புது ஐடியாஸ் வரும், அந்த ஐடியாஸ் எல்லாம் எழுதி வைங்க, ஃப்யூச்சரில் அது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்தில் தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் பின் நாட்களில் லாப பிரயாணமாக மாறும். இன்று இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. தான தர்மங்கள் பண்ணுங்கள், அது உங்களுக்கு மன திருப்தியை தரும்.
ரொம்ப இயற்கையான இடங்களுக்கு போயிட்டு வாங்க. அது உங்களுக்கு மன திருப்தியை தரும். ஆபத்துகள் இது வந்து சரியில்லை, இது வந்து நமக்கு டக்குன்னு இந்த ஸ்பீடாக இந்த சிந்தனை வந்து தோணுது, அது எதுவுமே பண்ணாதீங்க. நிதானமாக செயல்பட்டிங்கன்னா நற்பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகர ராசி நண்பர்களுக்கு அருமையான பலன்கள் கூடி வரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இருந்துருக்கு. யாருக்கெல்லாம் அது அருமையான பலன்னா, வெளிநாடு, வெளியூர், தூர பிரயாணம் இந்த மாதிரி போகிறவங்க, பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்களுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லா இருந்துகிட்ருக்கும். பட் யாருக்கு ரொம்ப சரியில்லை, ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த பிஸ்னஸில் ரொம்ப கிரிட்டிக்கலான பொசிஷன், அதாவது இன்றைக்கி சம்பாதிக்கணும் அப்படியே கடனுக்கு போகணும், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இன்றைய தினத்தில் கொஞ்சம் மன கஷ்டங்கள் இருந்துகிட்ருக்கும். அதே மாதிரி மருத்துவமனையில் இருந்துட்டுருக்கேன், உடம்பு சரியில்லாமல் இருந்துட்டுருக்கேன், இந்த பிரச்சனை எந்த டாக்டருமே சரியாக தீர்வு கொடுக்காமல் இருக்காங்க, எனக்கு இந்த ப்ராப்ளத்தில் ரொம்ப குழப்பம் இருக்குது, இந்த நோயில் வந்து எனக்கு ரொம்ப பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. மற்றபடி இன்றைய தினத்தில் உங்களுக்கு லாபங்கள் கூடி வரும். தூரத்தில் இருக்கிறவங்க, இன்றைக்கி இங்கே பிறந்திருப்பாங்க, அமெரிக்காவில் இருப்பாங்க, அங்கே பிறந்திருப்பாங்க, இங்கே இருப்பாங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாட்டில் போய் தினம் புது காரியங்கள் பண்ணுறதுக்கு நல்லா இருந்துகிட்ருக்கும். லாஜிஸ்டிக் சம்மந்தமான பிஸ்னஸ், கடல் துறையில் இருந்துட்டுருக்கவங்க, நேவியில் இருந்துட்டுருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சில பேருக்கு இந்த வேலை வாய்ப்பு செட் ஆகாது. எனக்கு நைட் டியூட்டி சார், இதனால் பார்த்திங்கன்னா உடம்பு ரொம்ப கெடுத்துக்கிட்டேன் சார், எனக்கு வந்து இந்த ஃபுல்லாக தொழிலை பார்த்து இதில் ஸ்ட்ரெஸ்ஸாரியே லைஃப்பில் வந்து பல விஷயங்களை கெடுத்துக்கிட்டேன்னு சொன்னவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி ஹெல்த்தை கான்ஷியஸாக வச்சு அதுக்கப்புறம் உங்களுடைய வேலையை நீங்கள் செட் பண்ணிட்டேன்னா நல்ல பலன்கள் கூடி வரும். மகர ராசி நண்பர்களுக்கு இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்க அப்படின்னா மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் வழிபாடு. கும்பராசி நண்பர்களுக்கு தினம் தினம் ஒரு விஷயந்தான் எப்படி இருந்துட்டுருக்கும். அதாவது நித்தியகண்ட பூர்ணாயுசு மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் தோன்றதே அப்படிங்கிற மாதிரி சில ஆபத்துகள்லாம் இத்தனை நாள் வந்துட்டு இருந்தது. பட் இன்றைக்கி அப்படி கிடையாது. நீங்கள் நினச்ச காரியம் சக்ஸஸ் ஆகிறதுக்குனால அற்புதமான நாள். நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்துக்கொள்வேன். கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் இருக்கும். 2 பேர்த்துடைய ஆரோக்கியத்திலும் அக்கறை எடுத்து பார்த்துக்கிறது நல்லது. இதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவங்க சொல்கிறதும், அவங்க சொல்லக்கூடாதுன்னு சொன்ன விஷயத்தை நீங்கள் சொல்கிறதும் தவிர்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. அவங்க வீட்லேயே போய் அவங்க அண்ணா, தம்பி, அக்கா, அம்மாட்டே போய் அவங்கள பற்றி குறை சொல்கிறது, இது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இதில் முதல்ல தவிர்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. கும்பராசி என்பவர்களுக்கு இன்றைக்கி டே வந்து சாதகமாக இருக்கா? எஸ், சாதகமாக இருக்குது. ஆனால் நீங்கள் இந்த சாதகத்தை எப்படி பயன்படுத்துகிறீங்கன்னு பொறுத்து இருக்குது. பிஸ்னஸ்க்காக பயன்படுத்துறது, அதே மாதிரி நிறையா நபர்களை சேர்த்து ஒரு புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸாக ரொம்ப அழகாக முடியறதுக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீன ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் தொழிலுக்குண்டான அற்புதமான தினம்னு சொல்லலாம். எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் உங்களுக்கு சாதகமாக முடியறதுக்குண்டான, வேலையாட்கள் மூலமாக சில விஷயத்தை செய்து முடிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கும். இது நடக்கலை, அது நடக்கலை, இது நடக்கலைன்னு வருத்தப்பட்டு இருந்த உங்களுக்கு எல்லா காரியங்களும் டப்புன்னு அந்த காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். சின்ன சின்ன முயற்சிகளும் உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும். ஒரு சில பேர் உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க, ஒரு சில பேர் உங்களுக்கு உபத்திரவம் செய்வாங்க. இது யார், என்ன, எப்படிங்கிறதை உங்களால் புரிந்து தெரிந்து அதற்கு தேர்ந்தாப்பில் நீங்கள் ரியாக்ட் பண்ணுவீங்க. அதே சமயத்தில் லாபத்தை ஈட்டுறதுக்குண்டான முயற்சிகள் எடுத்து பண்ணுவீங்க. நல்ல மனிதர் உங்களுக்கு முன்னாடி வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. சின்ன சின்ன விஷயங்களில் போராடிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு பெரிய சுமூகமான தன்மைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. தந்தையாருடைய ஆரோக்கியத்திலையும் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். மீனராசி அன்பர்கள் இவங்க என்ன கண்டுக்கலாம், அவங்க என்ன கண்டுக்கல, இவங்க இப்படி நினைக்கிறாங்க, அவங்க யார் என்ன வேணால் நினச்சிட்டு இருக்கணும். நமக்கு நம்ம வேலை சாதகமாக முடியணுன்ற எதிர்பார்ப்பு இருந்தால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டோம்னா முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது, எனக்கு வந்து செல்வங்கள் சேரணும் சார், வீட்டில் பணமெல்லாம் வருது இல்லைன்னுலாம் சொல்ல, பட் என்னென்னா ரெகுலராக வரமாட்டேங்கிறது. அதே மாதிரி செல்வங்கள் சேரணும், இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரங்கள் சொல்லுங்க சார் அப்படின்னு சொன்ன வாளுக்கு ஒரு அற்புதமான பரிகாரம் இன்றைக்கி நான் சொல்லி கொடுக்குறேன். ஒரு தாம்பாளம் எடுத்துக்கோங்க. அந்த தாம்பாளத்து மேலே ஒரு நட்சத்திரம் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. நட்சத்திரம் மாதிரி வரைஞ்சிட்டு நடுவில் ஒரு வெத்தலை வச்சுக்கோங்க. சைடில் ஒரு தீபங்கள் வச்சுக்கோங்க. அதாவது நட்சத்திரம் தாம்பாளத்தில் பச்சரிசி மாவு பொடியிலையோ இல்லைன்னா மஞ்சள்லையோ வரைஞ்சிக்கோங்க. ஒரு வெத்தலையை வச்சுக்கோங்க. அப்படி வெத்தலையை வச்சுட்டு 108 காசு வச்சுட்டு மகாலட்சுமியுடைய அஷ்டோத்திரம் இல்லைன்னா அஷ்டகம், மகாலட்சுமியினுடைய அஷ்டோத்திரம் அல்லது அஷ்டகத்தை சொல்லி ஒவ்வொரு காயினாக போடுங்க.
அப்படி ஒவ்வொரு காயினாக நீங்கள் போட்டு மகாலட்சுமிக்கு நீங்கள் பூஜை பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப அற்புதமான பலன்கள் இருக்கும். முடிஞ்சதுக்கப்புறம் கல்கண்டோ திராட்சையோ அல்லது பால் பாயசமோ நைவேத்தியம் பண்ணணும். அந்த காசை எடுத்து ஒரு மஞ்சள் துணியில் போட்டு சந்தன குங்குமம் வச்சுட்டு சுவாமி படத்துக்கிட்டேயோ இல்லைன்னா உங்கள் கேஷ் பாக்ஸ்லேயோ வச்சுக்கலாம். அந்த காயின் எடுத்து உங்களோட வாலெட்டில் வச்சுக்கலாம். இப்படி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நாளில் பண்ணிக்கிறது ரொம்ப அற்புதமான பலன்கள் கொடுக்கும். இல்லை இன்றைக்கி எனக்கு நாளிலேருந்து ஆரம்பிக்கிறேன், அப்போ இன்றைக்கே நான் வந்து இந்த பூஜையை ஆரம்பிக்கிறேன்னா தாராளமாக பண்ணலாம். சில பேர் 90 டேஸ் 90 நாட்கள் இந்த பூஜையை செய்யலாம். 16 நாட்கள் உங்களுடைய பிரார்த்தனை எப்படி, உங்களுடைய சூழ்நிலை எப்படி, வீட்டினுடைய சூழ்நிலை எப்படி, இந்த பூஜை பண்ணுறதுக்கு எப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை செய்துக்கோங்க. உங்கள் மனசே சில நாட்களை கொடுக்கும். அதை எடுத்து செயல்பட்டிங்கன்னா நிச்சயம் அற்புதமான பலன்கள் இருக்கும். வீட்டில் பணம் சேர்கிறதுக்குண்டான ஒரு சூக்ஷமமான வழி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நிச்சயமான பலன்கள் கூடி வரும். இதுலேயே அடுத்த நிலையும் இருக்குது. அது இனி வரக்கூடிய ஆன்மீக தகவலை சொல்கிறேன். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷ்.